அண்ணா ஆடிஷன்ல யார் பேர் இல்லைண்ணா. என்ன சொல்ற? எல்லா பேரும் தூத்துக்கிறாங்கண்ணா. என்னடா ஆச்சு? அப்பா ஒன்றும் இல்லைப்பா. டே கதிரே, நீ சொல்ற இந்த மாதிரி ஆடிஷன் எல்லா பேரும் தூக்கிட்டுறாங்கப்பா. எங்க பேர் தூக்கியிருந்தா கூட பரவாயில்லப்பா. அண்ணன் தான் நல்லா பண்ணாரு, அவர் பேரை தூக்கிட்டுறாங்கப்பா. நம்ம சஞ்சய் பெருமா? ஆமாப்பா. அவன் தான் நல்லா நடிச்சான்னு சொன்னாங்க, அவன் பேரை தூக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை? நான் பேசிட்டா அதெல்லாம் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பியா? இல்லைப்பா, நானே பார்த்துக்கிறேன்ப்பா. சரியாயிடும்ல? சரியாயிடும்ப்பா, சரியாயிடும். இல்லை, இதெல்லாம் ஒன்றுக்கு பண்ணாத வேலை இருக்கும். டேய் ராயப்பண்ணா இல்லை, சஞ்சயோட அப்பண்ணா. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். எதுக்கு சார் ஆடிஷன்லேருந்து என் பையனை ரிஜெக்ட் பண்ணீங்க? உங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தான் உங்கள் பையனை செலக்ட் பண்ணதுக்கு காரணமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ண ரவுடிசம், உங்கள் ஏரியா, இதெல்லாம் தான் உங்கள் பையனை ரிஜெக்ட் பண்ண காரணமாக இருந்துச்சு. சார், என் தொழிலுக்கும் அவனுக்கும் இது சம்பந்தம். அப்போது நான் சொன்ன காரணம் உங்களுக்கு பத்தலை. எக்ஸ்கியூஸ் மீ. ராயப்பன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடிஷன்னா ஒரு ஆக்டிங். ஆனால் அது எங்களுக்கு இஸ் த பிஸ்னஸ். மூவினாலே டப்பு. பெரிய 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 ப்ரொடியூசரோ டைரக்டரோ அவனுக்கு சான்ஸு கொடுத்தாலும் அவங்க அப்பா அவனுக்காக காசு கொடுக்க தயாராக இருக்கார். அவன் நடித்தாலும் நடிக்கலைனாலும் அவனுக்கு சான்ஸ் உண்டு. நான் உங்கள் பையனை சினிமாக்குள்ளே எடுக்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 பைசா கூட தர முடியாது. என்னால் எவ்வளோ வேணால் தர முடியும் அப்படின்னு நான் தந்தேன்னா என் பிள்ளைய திறமை நானே அசிங்கப்படுத்தின மாதிரி. அவன் திறமைசாலி, வருவான், பார்த்துக்கிறேன். உங்களால் ஒன்றும் பார்த்துக்க முடியாது. நாங்களும் ஸ்கிரிப்டட் தான் சார், ஆனால் எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். நல்லது கண்ணே பா டன்னே. உன் இடத்துல உன்னை வச்சு செஞ்சிருப்பேன். ஏதோ உலகமே உன் காலடியில் நினச்சிருந்தேன். 1/2 மணி நேரத்தில் எப்படி உன் வாழ்க்கை மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னோட விட்டு அச்ச. உங்க ஒப்பனுங்க ஒப்ப எப்பயுமே இருப்பான்டா. மொபன பாய் ரவுத்ரே, அந்த பத்திரத்தில் என் புள்ளைய பணம் கேட்டிருக்கன்னு அதில் போட்டுக்குது, கையெழுத்து போட்டு. வேலை போயிடும். ஓஹோ, அப்போ கையெழுத்து போடணும், உயிர் போயிடும். பரவாயில்லையா? புற கையெழுத்த. காசு கொடுத்து மேலே இருக்க 1000 வழி இருக்கு. இந்த மாதிரி ஏழை பசங்களுக்கு ஆடிஷன் பண்ணுறாங்க, அதுலேயும் வியாபாரம். என் புள்ள மட்டும் இல்லை, திறமையான ஆடிஷனில் ஆக்டிங் பண்ண அத்தனை பிள்ளைங்க பேரும் நாளைக்கு 10 மணிக்கு லிஸ்ட்டில் இருக்கணும். சர்மா, உன் மேலே போயிட மட்டும் இருந்துடாத, உன்னை வேற லெவலில் வச்சு செய்வேன்.